எங்கள் வீட்லேயும் பிஞ்சு போன செருப்பு இருக்குது, பக்கத்து வீட்லேயும் பிஞ்சு போன செருப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் பிஞ்சு போன செருப்பு இல்லைன்னா கடன் வாங்கியே வச்சுக்காங்க, தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயசு பொண்ணு, 2.5 வயசு குழந்தை, ஓகேங்களா, 2.5 வயசு குழந்தைய திமுக இளைஞரணி அமைப்பாளர் பாலியல் சீண்டலால் அந்த குழந்தை செத்தே போச்சு. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிக்ஸ் வந்திருக்கு. பிக்ஸ் வந்து ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போய் பார்த்தாக்கா அங்கங்கே காயங்கள் இருக்குது. அதாவது கொண்டு போய் பார்த்துருக்காங்க, சிறந்தே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் கூறு ஆய்வு பண்ணும்போது அங்கங்கே அந்த பொண்ணுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. அப்புறமா தான் சொல்கிறாங்க ஆஸ்பத்திரியில் மருத்துவர்கள், இந்த பொண்ணு பாலியல் சீண்டலால் செத்துருக்கு, இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இது யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திமுக இளைஞரணி அமைப்பாளர் பண்ணியிருக்கிறான். எச்ச பொறுக்கி நாய்ங்க. இதை பற்றி ஒரு வீடியோ கூட போடலை. நக்கீரன் கோபாலபுரத்தோட கொத்தடிமை. கோபாலபுரத்துக்கு பால் காவடி, பன்னீர் காவடி இதெல்லாம் எடுத்துன்னு போகிற இதுவும் ஒரு கொத்தடிமை நாய். இந்த புறம்போக்கு நாய் இதே வேறு கட்சிக்காரங்களும் வேறு அமைப்பாளர்களும் பண்ணியிருந்தானா இவன் என்ன பேசியிருப்பான் தெரியுமா? அவனை விடாதீங்க, அவனை கொல்லுங்க, அவனை விரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான தன்மையை பேசியிருப்பான். இதை பற்றி ஒரு வீடியோ கூட போடாமல் விஜயும் சங்கீதாவோட விவகாரத்தை பற்றி டிகோட் பண்ணினுக்கிறான். இவன் எவ்வளோ பேர் கேவலமான ஆள். இவன் மேலே ஊடகவியலாளர் இருக்கிறதுக்கான மொத்த தகுதி இல்லை. இவன் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபாலபுரத்துக்கு பால் காவடி தூக்கிட்டு போகிற ஒரு கொத்தடிமை நாய் தான் இது. மக்களே இதை நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த நக்கீரன் கோபால் எந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக போட்டுட்ருக்கான்னு, அடுத்தவன் பெட்ரூமை பற்றி போட தெரிஞ்ச உனக்கு ஒரு 2.5 வயசு குழந்தை பற்றி ஒரு பிட்டு பேப்பர் கூட போடலை. இதுதான் இந்த நக்கீரன் கோபால் ஒரு கேவலமான ஒரு தன்மை. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.